வெல்கம் டு குரு விநாயகா சேனல். தமிழ் 10ஆம் வகுப்பு வரலாறில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த பாடத்தினுடைய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து என் சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள. 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவனது சீகன் பால்கு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை நிறுவனது இரட்டைமலை சீனிவாசன். நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1918. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவப்பட்டது பணியாளர் தேர்வு வாரியம். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் MC ராஜா. முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி தமிழ். புனித ஜார்ஜ் கோட்டையை கல்லூரியை உருவாக்கியவர் FW எல்லிஸ். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார் மறைமலை அடிகள். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது நீதி கட்சி. சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர் பருதிமார் கலைஞர் என மாற்றம் பெற்றது. தமிழ் இசைக்கு முக்கியம் கொடுத்தவர் ஆப்ரஹாம் பண்டிதர். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார். சரியான கூற்றில் பார்த்தீங்கன்னா மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. பனையோலைகளில் எழுதப்பட்ட பல்வேறு தமிழ் இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தார். ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழனின் தொன்மையையும் நிரூபித்தார். திருவி கல்யாண சுந்தரம் தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக இருந்தார். இதில் சரியான கூற்று பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 இதுதான் சரியான. சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. இந்த காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. இதில் காரணம் கூற்று இரண்டுமே சரி. பொறுத்துக்க பார்க்கலாமாங்க. திராவிடர் இல்லம் நடேசனார், தொழிலாளன் சிங்காரவேலர், தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள், ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். வாங்க இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெண்கள் இயக்கங்கள் பார்க்கலாம். இதில் தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கமும் அகில இந்திய பெண்கள் மாநாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்திய பெண்கள் சங்கம் பார்த்திங்கன்னா 1917 அன்னி பெசன்ட், டோரத்தி, ஜென்ராஜ் தாசா, மார்கரெட் கசின்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்ததுன்னா தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது வாழ்வில் பெண்களின் பங்கு இது குறித்து பல்வேறு மொழிகளில் துண்டு பிரசுரங்களையும் செய்தி மடல்களையும் வெளியிட்டது. அதே சமயம் இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காக 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவிச்சு பெண்களின் மேம்பாட்டிற்காக பல கொள்கைகளை நடைமுறைப்படுத்த பரிந்துரை செய்தது. பெண்களுடைய விடுதலைங்கிறது சுயமரியாதை இயக்கத்தோட முக்கிய நோக்கம். பெரியாரோட தலைமையில் சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, பாலின சமத்துவம், பாலினம் குறித்த சமூகத்தின் உணர்வுகளை மேம்படுத்துவதற்காக மக்களிடையே கருத்துக்களை பரப்புனாங்க. அதனால் இந்த இயக்கத்தில் சுயமரியாதை இயக்கத்தில் பங்கு கொள்வதற்காக பல இடங்களுக்கு பெண்கள் இவ்வியக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிய பெண்களில் பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை, தாயாரம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரனார் இவங்கெல்லாம் அந்த இயக்கத்தில் முக்கியமான பெண்கள் ஆவாங்க. இவங்களுக்கு கடவுளுக்கு இறைப்பணி செய்கிறதுல தேவதாசி இயக்கம் சொல்கிறாங்க. பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அப்படி அவங்கள என்ன சொன்னாலும் தேவதாசின்னு சொல்கிறாங்க. நாளடைவில் இது பெரிய ஒழுக்கக்கேட்டுக்கு பெண்களை தவறாக பயன்படுத்துவதற்கு
இட்டு சென்றது. அதனால் இந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு இதுக்கு முழு மூச்சாக பாடுபட்டவர் யாருன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார். மதராஸ் தேவதாசி சட்டம் 1947 இந்திய அரசால் இயற்றப்பட்டது. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலக்ஷ்மி அம்மையார் சென்னை மாகாணத்தின் கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஆக மாறிய இம்மசோதா இந்து கோவில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டபூர்வமான அனுமதியை வழங்கியது. மேலும் தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற தூண்டிவிடுகிற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை என ஆணையிட்டது. இம்மசோதா சட்டமாக மாறுவதற்கு 15 ஆண்டுகள் காத்திருந்தது. இதுதான் பெண்களுடைய பங்கு தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தத்தில் பெண்கள் எத்தனை பெண்கள் சமூக சீர்திருத்தத்துக்கு பாடுபட்டாங்க அப்படிங்கிறது. தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.